என்ன மாலா மேம் 10 days லீவ் விட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப லேட்டாக வர்றாங்க போல இருக்கே. மேம் அங்கே பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பைக்கில் வர்ற மாதிரி தெரியுது. இங்கேயே ஸ்டாப் பண்ணி என்னன்னு கேட்கலாம் மேம். டே சிண்டு, பிரின்சிபல் மேம் நின்னுட்டு இருக்காங்கடா, பைக்கை இங்கே நிறுத்துடா. வாட் இஸ் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் யாரும் பைக்கில் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல. அப்படி இருந்து எதுக்காக நீங்கள் எல்லாரும் பைக்கில் வந்திருக்கீங்க? முதல்ல கீழே இறங்குங்க. மேம் எங்களை பஸ் டிரைவர் விட்டுட்டே போயிட்டாரு மேம். அதனால தான் மேம் வேறு வழி இல்லாமல் பைக் எடுத்துட்டு சீக்கிரம் வர வேண்டியதா போச்சு. நீங்கள் ஸ்கூலுக்கு நேரத்தில் கிளம்பியிருந்தீங்கன்னா எதுக்காக பஸ் டிரைவர் உங்களை விட்டுட்டு வர போகிறாரு? சிண்டு அண்ட் நான்சி முதல்ல கீழே இறங்குங்க. என்ன நான்சி, 10 நாள் கழிச்சு எக்ஸாம் வச்சாலும் நேரத்தில் எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி வர முடியாதா? முதல்ல கீழே இறங்கி நில்லு. பண்டி மற்றவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? டே சிண்டு, என்னடா இது? எங்க மேம் இன்னைக்கு எக்ஸாம்னு சொல்றாங்க. நல்ல வேலை ரோஸ், ஸ்கூலுக்கு வந்துட்டோம். அங்க பாரு, நம்ம பிரின்சிபல் மேம் ஆனுவல் டேக்கு நேம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பண்டி, நம்ம கஷ்டப்பட்டாவது ஸ்கூலுக்கு வந்தோம். குட் மார்னிங் மேம். மேம் இன்னைக்கு ஆனுவல் டேக்கு நேம் கலெக்ட் பண்றதா எங்க அம்மா சொன்னாங்க மேம். அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். வாட் இஸ் திஸ்? பைக்கில் வந்ததும் இல்லாமல் எக்ஸாம் அன்னைக்கு ஆனுவல் டே அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாலா மேம் இதெல்லாம்? நீங்கள் ஒன்று பண்ணுங்க மாலா மேம், இவங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ திரும்பி போகும்போது வந்து பைக்கில் போகக்கூடாது, பேரண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏ புஷ்பா, அங்க பாத்தியா? எல்லாரும் ஆனுவல் டேக்கு நேம் கொடுத்துட்டு இருக்காங்க. போன வருஷம் மாதிரி நம்மளையும் விட்டு போறாங்க. சீக்கிரமா போய் டான்ஸ் சிங்கிங்னு எல்லா இடத்துக்கும் நான் நேம் கொடுக்க போறேன். ஐயோ பண்டி, இது தெரியாம நம்மளை பார்த்து புஷ்பா ரெட் வெல்வெட் கூட பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. நல்லா மாட்ட போறாங்க பண்டி. எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாங்கள் கூட இந்த டைம் ஆனுவல் டேல டான்ஸ் காம்படிஷன் சிங்கிங் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் மேம். புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், நீங்கள் முதல்ல பைக்கில் இருந்து கீழே இறங்கி நில்லுங்க. இன்றைக்கி ஆனுவல் டேக்கு நேம் எல்லாம் எதுவும் கலெக்ட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்குது. சீக்கிரமாக எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பி போங்க. ப்ரேயர் எல்லாம் இன்றைக்கி எதுவும் இல்லை. ஐயோ ரெட் வெல்வெட், நான் அப்பவே சொன்னேன்ல, பிரின்சிபல் மேம் நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்க. பண்டியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஆனுவல் டேன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வர வச்சுட்டாங்கப்பா. கமான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொருத்தராக கிளாஸ் ரூமுக்கு போங்க. இன்றைக்கி எக்ஸாம் நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் பீரியடே எக்ஸாம். ஏ பண்டி, உன்னால நான் இன்னைக்கு எக்ஸாம்ல மோசமான மார்க் வாங்க போறேன். புஷ்பா, அங்க என்ன பேச்சு வேண்டி இருக்கு? எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. பண்டி, நான்சி, ரோஸ், சிண்டு, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போறேன். நீங்க முதல்ல கிளாஸ் ரூமுக்கு போங்க. இன்னைக்கு எக்ஸாம்னு தெரிஞ்சதா நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கவே மாட்டேன் மேம். ஆனுவல் டேன்னு சொன்னதுனால தான் மேம் வந்தேன். ஐயோ சிண்டு, உண்மையை உளறிட்டான் பண்டி. வாட் இஸ் திஸ் சிண்டு? இன்னைக்கு உன்னோட கிளாஸுக்கு எக்ஸாம் இல்ல, அது கூட உனக்கு தெரியலையா? நீ முதல்ல கிளாஸ் ரூமுக்கு போ, மேம் வருவாங்க. ஹை அண்ணா, பாத்தீங்களா? எங்க கிளாஸுக்கெல்லாம் இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, உங்க கிளாஸுக்கு தான் எக்ஸாம் இருக்கு. நான் கிளாஸுக்கு போக போறேன்னா. மை காட், எக்ஸாம்க்கு சுத்தமாவே படிக்கவே இல்ல. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. மேம் வேற நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஹாய் டிம்பிள், நீங்க எல்லாம் எக்ஸாம்க்கு படிச்சிட்டியா? மத்தவங்க எல்லாம் இன்னும் கிளாஸ்க்கு வரக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆகுதுன்னு தெரியலையே. ஹாய் லில்லி, நானும் எக்ஸாம்க்கு சுத்தமா படிக்கல. நீ கீழ இறங்கி உட்காரு. லில்லி, அங்க பாரு, ரோஸ் வந்துட்டு இருக்கா. ஹாய் ரோஸ். மை காட், பிரின்சிபல் மேமும் நம்ம கிளாஸ் மேமும் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க லில்லி. ஐயோ போச்சு ரோஸ், லில்லி, நம்ம நல்லா மாட்டோம். இன்னைக்கு எக்ஸாம் தான்ப்பா. எங்க அம்மாவை நம்ம ஏமாத்த ட்ரை பண்ணோம்ல, அதனால எங்க அம்மா தான் அந்த மாதிரி சும்மா சொல்லிட்டாங்க போல இருக்கு ரோஸ். ஐயோ ஏ ரோஸ், காலையில எங்க வீட்டுக்கு வந்து இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம்னு சொன்னேன், போர்ட்ல மேக்ஸ் எக்ஸாம்னு போட்டிருக்கு. போச்சா? அப்ப நான் படிச்ச இங்கிலீஷ் எக்ஸாமும் இல்ல, நீ படிச்சுட்டு வந்திருக்கிற சயின்ஸ் எக்ஸாமும் இல்ல. இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் நமக்கு. ஓ மை காட், வாட் இஸ் திஸ் பண்டி? அப்படினா நான் மேக்ஸ் எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணனும். எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல தெரியுமா? லாஸ்ட் எக்ஸாமோட டைம் டேபிள் பார்த்து தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு 90க்கு மேல வாங்கிரணும் பண்டி. ஐயோ பண்டி, பாரு, நல்லா வந்து எக்ஸாம்ல மாட்டிக்கிட்டோம். மேம் வேற பைக்ல வந்ததுக்கு ரொம்ப கோவமா இருக்காங்க பண்டி நம்ம மேல. ஏ நான்சி, நம்ம பிரின்சிபல் மேம் பண்டியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி ஏமாத்திட்டாங்க பாத்தியா? இன்னைக்கு ஆனுவல் டேக்கு நேம் எல்லாம் கலெக்ட் பண்ண போறதில்ல, இன்னைக்கு எக்ஸாம் தான். நம்மள ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. ஏ புஷ்பா, இன்னும் உனக்கு விஷயம் புரியலையா? ஏமாத்தினது பண்டியோட அம்மா தான். ஏ பண்டி, நீ உங்க அம்மாவை ஏமாத்தலாம்னு நினைச்ச, பேக் காணும் அது இதுன்னு. உங்க அம்மா பாத்தியா நம்மளை எப்படி சொல்லி வந்து ஸ்கூலுக்கு வர வச்சுட்டாங்கன்னு? இதுக்கு தான் சொல்றது பண்டி, அம்மாவை எல்லாம் ஏமாத்த ட்ரை பண்ண கூடாதுன்னு. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா நான்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேக் காணோம் ஸ்கூலுக்கு லீவ் போடலான்னு பிளான் பண்ணோம்ல, அதை எங்க அம்மா தெரிஞ்சுட்டாங்க. அதனாலதான் எங்க அம்மா ஒரு பிளான் போட்டு நம்மள எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பண்டி அண்ட் நான்சி, நம்ம கிளாஸ் மேம் வந்துட்டாங்க, பேசாதீங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னது பண்டி நான்சி, உங்ககிட்ட இருந்து நான் இந்த பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸ்கூலுக்கு சைக்கிளில் வரணும் இல்லை பஸ்ஸில் வரணும்னு தானே சொல்லியிருக்கோம். எதுக்காக நீங்கள் எல்லாரும் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் இன்னைக்கு எக்ஸாம்னு தெரியும், அப்படி இருந்தும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. மேம் அது வந்து மேம் ஆக்சுவலி நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் மேம், படிச்சுட்டே இருந்ததால. அதனால தான் மேம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு வந்தோம். உங்கள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணியாச்சு, பிரின்சிபல் மேமே டேரெக்டாக பேசிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் காலையில் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிங்களாமே, அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு வேறு வழி இல்லாமல் ஆனுவல் டேன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க.
ஐயோ போச்சு, வீட்டுக்கு வேற ஃபோன் பண்ணிட்டாங்களா? எங்க அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா சாயந்தரம் போனா நல்லா திட்டுவாங்க நான்சி. போச்சுப்பா, இப்போ என்ன பண்றதுனே தெரியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஒரு டெஸ்கில் 2 பேர் தானே உட்காந்துருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட் தரப்போகிறேன். எல்லாரும் உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் எழுதணும். லாஸ்ட் டைம் மாதிரி யாரும் காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணிங்கன்னா கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன். ஓகே? ஓகே மேம். வெரி குட். இந்த நான்சி, புஷ்பா ஆன்சர் ஷீட் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. ஆன்சர் ஷீட் கொடுத்த உடனே 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து கொஷின் பேப்பர் கொடுப்பேன். எல்லாரும் கொஷின் பேப்பரை ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு ரீட் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் பிகினிங்லேயே கேட்டுக்கோங்க. ஓகே, எல்லாரும் நேம் அண்ட் ரோல் நம்பரை எழுதிட்டீங்களா? மேம், நாங்கள் எல்லாரும் நேம் அண்ட் ரோல் நம்பரை எழுதிட்டோம் மேம். என்ன புஷ்பா, நீ மட்டும் எழுதலையா? மேம், அது வந்து நான் பென்சில் பாக்ஸை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மேம். என்கிட்ட பென்சில் இல்ல மேம். எக்ஸாமுக்கு வரும்போது பென்சில் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாமா? எக்ஸாம் அன்னைக்கு கூட அடுத்தவங்க கிட்ட கேட்பீங்களா? இது ரொம்ப மோசம். நான்சி, யாராவது உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பென்சில் இருந்தால் புஷ்பா கொடுங்க. ஹை நான்சி, இது என்னது, கிளிட்டர் பென்சிலா? ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின நான்சி? எனக்கும் வாங்கி தரியா? ஏ புஷ்பா, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. பேசுனீனா மேம் நல்லா திட்டுவாங்க புஷ்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். இதை பாஸ் பண்ண பண்டி பின்னாடி ரோக்கு பாஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நல்லா கொஷின் பேப்பரை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிக்கலாம். மேம், எவ்வளோ நேரம் மேம் எக்ஸாம் டைம்? எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2.5 hours டைம் இருக்குது. ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் நவ். யாரும் காப்பி பண்ணக்கூடாதுமா. காப்பி பண்ணீங்கன்னா நான் டேரெக்டாக பிரின்சிபல் ரூம்க்கு அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன தான் கேட்கணும். ஏ நான்சி, நீ பண்டி ரோஸ் எல்லாரும் ஒண்ணுமே படிக்கலன்னு சொன்னீங்க. இப்ப பாட்டுக்கு நீங்க பாட்டுக்கு கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்னா போய் தானே சொல்லியிருக்கீங்க, நல்லா படிச்சிட்டீங்க. ஏ புஷ்பா, கிளாஸ்ல கவனிச்சதே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்ல, அதைத்தான் எழுதிட்டு இருக்கேன். ரோஸ் எல்லாம் நம்மள மாதிரி லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவ கிடையாது, முன்னாடியே படிச்சு வச்சிருப்பா. புஷ்பா, நான்சி, கெட் அப். எக்ஸாம் டைமில் என்ன பேச்சு வேண்டி இருக்கு? புஷ்பா, என்ன வேணும் உனக்கு? மேம், அது வந்து எனக்கு வந்து क्वेश्चन பேப்பர்ல ஒரு டவுட் இருக்கு மேம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டவுட் இருந்தால் என்கிட்ட தான் கேட்கணும், நான்சி கிட்ட கேட்கக்கூடாதுன்னு. என்ன டவுட் உனக்கு? மேம், அது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பிரைம் நம்பர் கேட்டிருக்கீங்க மேம். பிரைம் நம்பர்னா என்ன மேம்? அதான் மேம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தெரியும் மேம், பிரைம் நம்பர் மறந்து போச்சு மேம். கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தால் தான் உன்னை என்கிட்ட கேட்க சொன்னேன். ஆன்சர் தெரியலனா ஒன்றும் பண்ண முடியாது. நீ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வரலனா பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுது. மற்றபடி யார்கிட்டயும் பேசாத, உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், போர்டுல வந்து டேட் தப்பா போட்டுருக்கு மேம். இன்னைக்கு ஜான் 3 தானே மேம், ஆனா போர்டுல வந்து யாரோ ஜான் 2 எழுதிருக்காங்க மேம். ஓ, போர்டில் ஜான் 2 எழுதியிருக்காங்களா? யார் எழுதுனாங்கன்னு தெரியல. அது ஒன்றும் பரவாயில்லம்மா, நீ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கீழே உட்காந்து எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே மேம், தேங்க் யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ ஹேவ் a doubt in the question paper மேம். மே ஐ ஆஸ்க் மேம்? என்ன லில்லி, என்ன டவுட் இருக்கு கொஷின் பேப்பரில்? கேளுமா. மேம், செகண்ட் क्वेश्चनல ஆட் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. பட் கொடுத்திருக்கிற 3 ஆப்ஷன்ஸ்மே ஈவன் நம்பர் தான் மேம் இருக்கு. செகண்ட் கொஷினா? ஓ மை காட், ஆமாம். என்னது இது? உங்கள் மேக்ஸ் மேம் தானே வந்து கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க. மேம், அப்படின்னா நாங்க வந்து ஆப்ஷன் டின்னு போட்டு ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் போட்டுட்டுமா மேம்? நோ நோ நோ, யூஸ்வலாக கொஷின் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே மார்க்ஸ் கிடைக்கும். நீங்கள் யாரும் செகண்ட் கொஷின் ஆன்சர் பண்ண வேண்டாம். ஓகே? ஏ நான்சி, அப்படின்னா நான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருக்கேன், அது தப்பாப்பா? ஏ புஷ்பா, இப்ப மேம் சொன்னது கேட்டே இல்ல. क्वेश्चनே தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஆப்ஷன் பியா சியான்னு கேட்டுட்டு இருக்க. நான் தெரியாம வந்து உன்கிட்ட உட்கார்ந்துட்டேன் புஷ்பா. ஏ நான்சி, நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், என்னோட क्वेश्चन பேப்பரை காணோம். நீ பாத்தியா நான்சி? மை காட், நான்சி அண்ட் புஷ்பா 2 பேர்த்துக்கு எக்ஸாம் எழுத வேண்டாம் அப்படித்தானே? அங்கே ரொம்ப நேரமாக 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? 2 பேர் முதல்ல எந்திரிங்க. மேம், அது வந்து என்னோட क्वेश्चन பேப்பரை ரொம்ப நேரமா காணோம் மேம். மேம், எனக்கு தெரிஞ்சு நான்சி தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் மேம். அதான் மேம் கேட்டுட்டு இருந்தேன். வாட் இஸ் திஸ் புஷ்பா? உன்னோட கொஷின் பேப்பர் 5 மினிட்ஸாக கீழே தான் இருக்குது. கொஷின் பேப்பர் கீழே விழுந்தது கூட தெரியாமல் அப்படி நீ என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்க? நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நான்சியா. நீ ஒன்று பண்ணு, டெஸ்கில் உட்காந்து எழுதாத, கீழே உட்காந்து எக்ஸாம் எழுது. ஓகே மேம், ஐ எம் வெரி சாரி மேம். ஐயோ, இது எப்போ கீழே விழுந்துச்சுன்னு தெரியலையே. டிம்பிள், ஹேண்ட் ரைட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். லில்லி, ஃபாஸ்ட்டாக எழுதுமா, இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. வாட் இஸ் திஸ் ரோஸ்? ரொம்ப யோசிக்க வேண்டாம், தெரிஞ்சதை எழுதுங்க. பண்டி எப்பவுமே எந்த எக்ஸாமுக்கும் அடிஷனல் ஷீட் வாங்குறதே இல்லை, மெயின் ஷீட்லேயே எக்ஸாம் முடிச்சிடுற அப்படித்தானே? லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். திரும்ப ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துருங்க. ஏதாவது பின்னாடி எழுதலான்னு வச்சுருந்தீங்கன்னா முடிச்சிடுங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், என்னோட எரேசரை காணோம் மேம். நான்சி கிட்ட வாங்கிக்கலாமா மேம்? வாட் இஸ் திஸ் புஷ்பா? பென்சில், எரேசர் எதுவுமே கொண்டு வரலையா? அதெல்லாம் வாங்க வேண்டாம், நீ ஜஸ்ட் அடிச்சுட்டு அடுத்த கொஷின் எழுது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. நான்சி, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். அடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க. அடிக்காமல் எழுதினா தான் நல்ல மார்க்ஸ் வரும். மேம், அது வந்து நான் தப்பாக போட்டுட்டேன் மேம், அதனால தான் மேம் அடிச்சுட்டு எழுதியிருக்கேன். லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பெல் அடிக்க போகுது. பெல் அடிச்சதுக்கப்புறம் யாரும் எக்ஸ்ட்ரா டைம் கேட்கக்கூடாது. பேசாமல் ஆன்சர் ஷீட் கொடுத்துடணும். ஓகே? ஐயோ போச்சு, 1 மார்க்கெல்லாம் கடைசியாக எழுதலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. டைம் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் ஆன்சர் ஷீட்டை கொடுத்துருங்க. நானே உங்கள் பிளேஸ்க்கு வருவேன், நீங்கள் யாரும் எந்திரிக்க வேண்டாம்.
பண்டி, ரோஸ் கொடுங்கம்மா. எழுதின வரைக்கும் போது கொடுங்க. மேம் ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்குமா மேம்? நோ நோ நோ, நான் தான் சொன்னேன்ல டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுதுங்கன்னு. யாருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது. நான்சி அண்ட் புஷ்பா ஆன்சர் ஷீட் கொடுங்க. மேம் ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா மேம்? ப்ளீஸ் மேம். எக்ஸாம் நடக்க ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தா இப்போ 10 மினிட்ஸ் கேட்டுட்ருக்கேன். யாருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல. எழுதின வரைக்கும் போது கொடு. ச்சே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். ஏ பண்டி, எப்படி பண்டி பண்ணுன? நான் ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பீரியட் மேம் வர வரைக்கும் யாரும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணணும்னா பிளேஸில் உட்காந்துட்டே பண்ணுங்க. மேம் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிச்சுன்னா ஆனுவல் டே நடக்க போகுதா மேம்? நேம் கலெக்ட் பண்ண போறீங்களா மேம்? ஆனுவல் டே எல்லாம் அடுத்த மாதம் தாம்மா வருது. எதுக்காக திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? ஆனுவல் டே எப்பவுமே ஃபெப் மந்தில் தானே வரும். பண்டி, அடுத்த மாசம் தான் ஆனுவல் டேயா? மணி 5 போது. இந்த பண்டி, நான்சி, சிண்டுன்னு யாரையும் காணுமே. லில்லி எப்போவுமே நேரத்தில் வந்துடுவா. இன்னைக்கு அவ கூட ஸ்கூல் விட்டு வரல. என்னாச்சுன்னு தெரியலையே. லா 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 லா. பெரியமா, நீங்க இங்கதான் நின்னுட்டு இருக்கீங்களா? பெரியமா, எனக்கு ரொம்ப பசிக்குது பெரியமா. டே சிண்டு, நீ உள்ள போ, உனக்கு சாப்பிட எடுத்து வச்சிருக்கேன். பண்டி, நான்சி எல்லாம் எங்கடா? பெரியமா, அவங்க எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டே ரொம்ப மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தாங்க பெரியமா. எனக்கு தான் பசிக்குதுன்னு சீக்கிரம் வந்துட்டேன். ஐயோ போச்சு, என்னது இது? எங்க அம்மா இப்படி வாசல்லயே நின்னுட்டு இருக்காங்க. டே பண்டி, நில்லுடா. இன்னைக்கு படிக்காம எக்ஸாம் எழுத போனியே. எக்ஸாம் எப்படிடா பண்ண? எவ்வளோ மார்க்டா? அம்மா என்னம்மா நீங்க? எந்த ஊர்லமா எக்ஸாம் வச்ச அன்னைக்கே மார்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அடுத்த வாரம் தாம்மா கொடுப்பாங்க. நல்லாதாம்மா பண்ணிருக்கேனா? பெரியமா பண்டி அண்ணா பொய் சொல்றாங்க. பண்டி அண்ணா, நான்சி அக்கா எல்லாம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பெரியமா. பண்டி அண்ணா வெறும் 3 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அம்மா, இந்த சிண்டு சொல்றதை நம்பாதீங்க. நான் 3 மார்க் எல்லாம் வாங்கலமா. நான் 11 மார்க் வாங்கியிருக்கேன். புஷ்பா தாமா 3 மார்க் வாங்கியிருக்கா. பாத்தீங்களா பெரியமா? மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க. நீங்களே வாங்கி பாருங்க பெரியமா. ஏண்டா, ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு மார்க் ஷீட் கொடுக்கவே இல்லைன்னு சொன்ன. இப்ப பார்த்தா 11 மார்க்குன்னு சொல்ற. அம்மா, அவன் பேச்சு கேட்டு என்ன திட்டுறீங்க? இங்க பாருங்க, நான் 11 மார்க் வாங்கியிருக்கேன். என்னடா, ஏதோ 45 மார்க் வாங்கின மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருக்க. 50க்கு 11னா அப்ப 100க்கு வெறும் 22 மார்க்கா? மாலாக்கா, இந்த நான்சி எவ்வளவு கம்மியா வாங்கியிருக்கான்னு பாத்தீங்களாக்கா? இவளுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி படிக்க வச்சா வெறும் 8 மார்க் வாங்கிட்டு வந்திருக்காக்கா. இங்க பண்டி மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்கான்னு நினைக்கிற? 50க்கு வெறும் 11. ஆக மொத்தத்துல எல்லாரும் ஃபெயிலா இருக்காங்க. பேசாம டியூஷன் கொண்டு போய் விட்டுற வேண்டியதுதான். ஐயோ ஆண்டி, 10 நாள் லீவ் விட்டதுக்கு அப்புறம் எக்ஸாம் வச்சதுனால தான் படிக்கவே இல்ல ஆண்டி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நாங்க எல்லாரும் பாஸ் ஆயிருவோம் ஆண்டி. அக்கா, நீங்க இவ பேச்சையெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்கக்கா. அடுத்த வாரம் எதுக்கு, இப்பவே கொண்டு போய் டியூஷன்ல விட்டுறலாம். பண்டி அம்மா, இங்க பாத்தீங்களா? புஷ்பாக்கு ஏதோ மேம் தப்பா போட்டிருக்காங்க. 30 போடுறதுக்கு பதிலா வெறும் 3ன்னு போட்டாங்களாம். நாளைக்கு வந்து ஸ்கூல்ல கேட்கணும் பண்டி. ஆண்டி, புஷ்பா வாங்கினதே 3 மார்க் தான். அது கூட போனா போதும் தான் போட்டிருக்காங்க. என்னடா, நீ ஏதோ 100க்கு 100 வாங்கின மாதிரி புஷ்பாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. கீதா, அது வேற ஒன்றும் இல்லை. 10 நாள் லீவ் விட்டாங்கல்ல, சுத்தமாக இவங்க எல்லாரும் புக்கே எடுக்காம போய் நின்றுருக்காங்க. அதனால தான் எல்லாரும் ஃபெயிலாக இருக்காங்க கீதா. அட கடவுளே, என்னால் இதை நம்பவே முடியல. 50க்கு வெறும் 3 மார்க் வாங்கிட்டு ஏதோ மிஸ்ஸு தப்பா போட்டாங்கன்னு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா இல்ல. அட கடவுளே, நான்சி கூட 8 வாங்கிட்டா. பண்டி எவ்வளோக்கா வாங்கியிருக்கான்? பண்டி 11 வாங்கிட்டானா? இந்த புஷ்பா பாத்தீங்களா? ஏ புஷ்பா, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன நான்சி, இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாரும் சீக்கிரமா போய் யூனிஃபார்மை மாத்திட்டு வாங்க. நான் இன்னைக்கே கொண்டு போய் டியூஷன்ல விட்டுறேன். அக்கா, தூங்க போற வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் டியூஷன்லயே வச்சுக்க சொல்லுங்கக்கா. முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை கூட வச்சுக்க சொல்லுங்க. பெரியமா, நான் நல்லா சாப்பிட்டேன் பெரியமா. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் ராகுல் கூட போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு 8 மணிக்கு வந்துடுறேன் பெரியமா. நீங்க எனக்கு நூடுல்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஏமா, எங்களை எல்லாம் கொண்டு போய் டியூஷன்ல விடுறேன்னு சொல்றீங்க? சிண்டு மட்டும் என்ன மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்கிட்டான். அவனும் ஃபெயில் தானமா ஆயிருக்கான். அதானே. ஏண்டா சிண்டு, நீ எங்க ராகுல் கூட விளையாட போற? அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீ போய் என்னோட ரஃப் நோட் எடுத்துட்டு வா. டியூஷன்ல விட்டுறேன். ஐயோ பெரியமா, எனக்கு தான் எக்ஸாமே வைக்கலையே. பண்டி அண்ணா வேணும்னே என்ன மாட்டி விடுறாங்க பெரியமா. ப்ளீஸ் பெரியமா. என்னடா உன்னை வேணும்னே மாட்டி விடுறாங்க? நீ போன தடவை மேக்ஸ்ல 1 தானே வாங்கின. இப்போ நீ வர்றையா இல்ல உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணட்டுமா? நீங்க ஆவுன்னா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டே இருக்கீங்க. இருங்க, நான் உள்ள போய் நோட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது இது? ஜெனிஃபர் டீச்சர் எப்போவுமே இந்த நேரத்தில் டியூஷன் தானே எடுத்துட்டு இருப்பாங்க. உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. ஜெனிஃபர் டீச்சர் இருக்கீங்களா? நான் தான் பண்டியோட அம்மா வந்திருக்கேன். கொஞ்சம் வெளியில வாங்க டீச்சர். அம்மா, யாருமா இந்த ஜெனிஃபர் டீச்சர்? ஆண்டி, என்ன ஆண்டி இது? வீடு பார்க்கறதுக்கு இவ்ளோ பெருசா இருக்கு. இவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. வீடே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான்சி, இந்த ஏரியாலேயே வச்சு ஜெனிஃபர் டீச்சர் தான் நல்லா டியூஷன் எடுப்பாங்க. உங்களை மாதிரி படிக்காத பசங்களை எல்லாம் இங்க தான் கொண்டு வந்து விடுவாங்க. அதை விடுங்க பெரியமா. அவங்க வீட்டை நான் போய் ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டுமா? ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருடா சிண்டோ, உன்னோட வாழுத்தனத்தை எல்லாம் இங்க வந்து காமிச்சிட்டு இருக்காத. ஜெனிஃபர் டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்துடும், புரியுதா? இங்க பாருங்க, மத்த டியூஷனுக்கு போற மாதிரி நீங்க வந்து வருஷம் ஃபுல்லா இவங்க கிட்ட டியூஷன் போக வேண்டாம். நல்லா நீங்க படிச்சிட்டீங்கன்னா அவங்களே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஓ மாலாக்கா,
வாங்க வாங்க, என்னது இது? இவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஜெனிஃபர் டீச்சர், உங்ககிட்ட நான் வேற எதுக்கு வருவேன்? இவங்களை எல்லாத்தையும் டியூஷனில் விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் கீழே வாங்களேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னீங்க, நான் அவசரத்தில் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் டீச்சர். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாலாக்கா. நீங்கள் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். இங்கே நான் 12th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு இருங்க. ஐயோ 12th ஸ்டாண்டர்ட்க்கெல்லாம் இந்த மேம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமாண்டா சிண்டு, நான் தான் சொன்னேன் இல்லை, 11th 12th 10th எல்லாத்துலேயும் மார்க் கம்மியாக வாங்குறவங்கள இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்க. அம்மா அவங்க வர்றாங்கம்மா. அவங்க வர்றதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சொல்லுங்க மாலாக்கா, இவங்களை எல்லாத்தையும் டியூஷனில் விட போறீங்களா? போன வாரம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொண்டு வந்து விடலான்னு பார்த்தேன். எக்ஸாம் வருது அது இதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் இருந்து நீங்க டியூஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க உங்க பையனை மட்டும் தானே சேர்த்துறதா சொன்னீங்க. இவங்க எல்லாரும் உங்க ரிலேட்டிவ்ஸா? இவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த போறீங்களா டியூஷனுக்கு? இவங்க எல்லாரும் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இல்ல ஜெனிஃபர் டீச்சர். இவங்க எல்லாரும் எங்க தெருவுல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கான் பாருங்க, அவன் என் தங்கச்சி பையன் சிண்டு. அவன் மட்டும்தான் 2வது, மற்றவங்க எல்லாரும் 5th படிக்கிறாங்க. ஓகே மாலாக்கா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் விட்டுட்டு போங்க. 9 o'clock வந்து கூப்பிட்டீங்கன்னா போதும். அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஜெனிஃபர் டீச்சர், இப்பதான் மணி 5 ஆகுது. 4 மணி நேரம் எல்லாம் நான் படிச்சதே இல்ல. எனக்கு தூக்கம் வந்துடும். ஜெனிஃபர் மேம், 8 மணிக்கு நாங்க எல்லாரும் கார்ட்டூன் பார்ப்போம். 8 மணிக்கு கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவோம். 9 மணி வரைக்கும் எப்படி இருக்க முடியும்? இந்த கார்ட்டூன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இது எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு மறந்துடுங்க. நீங்கள் எல்லாரும் மேக்ஸில் 100 out of 100 வாங்குற வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கணும். நல்லா சொன்னீங்க ஜெனிஃபர் டீச்சர். நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போயிட்டு வரேன். என்னம்மா, உங்கள் மார்க்கையெல்லாம் பார்த்து உங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. எல்லாரும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? காமிங்க உங்கள் ஆன்சர் ஷீட்டை. மேம், என்னோட பேர் லில்லி மேம். நான் வந்து 50க்கு வந்து 19 வாங்கியிருக்கேன் மேம். மை நேம் இஸ் ரோஸ் மேம். நான் வந்து 50க்கு 23 வாங்கியிருக்கேன் மேம். என் பேர் தான் மேம் புஷ்பா. நான் வந்து நல்லா தான் மேம் படித்தேன். ஆனால் 3 marks தான் மேம் வாங்கியிருக்கேன். பண்டி, நீ எவ்வளோ வாங்கியிருக்க? உன்னோட ஆன்சர் ஷீட்டை காமி. பண்டி 11 out of 50 ஃபெயில் ஆயிருக்க. மேம், மை நேம் இஸ் நான்சி மேம். ஐ ஹவ் காட் 8 out of 50 மேம். 8 out of 50 நீயும் ஃபெயில் தான் ஆயிருக்க. அப்படின்னா ரோஸ் மட்டும் தான் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருக்கா. மற்றவங்க எல்லாருமே மேக்ஸில் ஃபெயில் ஆயிருக்கீங்க. ஏன் நீங்கள் எல்லாரும் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டே டேபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1லேருந்து 10 tables வரைக்கும் நீங்கள் எல்லாரும் தலைகீழாக சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். மேம், ஒரே நாளில் எப்படி மேம் 10 tables வரைக்கும் படிக்க முடியும்? டைம் வேணும் மேம். 10 tables வரைக்கும் சொல்லி முடிச்சாதான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து முடிச்சிடுவீங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி படித்து தலைகீழாக சொல்லிட்டு எழுதி காமிச்சிட்டு தான் போகணும். மேம், என் தம்பி சிண்டுக்கு ஏதாவது சொல்லிருங்க மேம். இல்லாட்டி நீங்க வர்ற வரைக்கும் அவன் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பான் மேம். ஓ சாரிப்பா சிண்டு, நீ 2nd standard தானே படிக்கிற? 2nd standard படிக்கிறேன்னா அப்படின்னா 1லேருந்து 5 tables வரைக்கும் நீ அதே மாதிரி தலைகீழாக சொல்லிட்டு எழுதி காமிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கார்ட்டூன் பார்க்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்க. எனக்கு என்னமோ மேம் சும்மா சொல்றாங்கன்னு தோணுதுப்பா. 9 மணி வரைக்கும் இருக்க வைப்பாங்களா? நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து போ சொல்லிடுவாங்க. ஏ பண்டி, உனக்கு இந்த ஜெனிஃபர் டீச்சரை பத்தி தெரியாது. இந்த ஏரியாலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் இவங்க தான். சொன்ன மாதிரி பண்ணுவாங்க. 9 மணி இல்ல, நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, நம்ம எல்லாரும் டேபிள் சொல்லாம இங்கிருந்து போக முடியாது. ஐயோ புஷ்பா, நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், அது நம்ம மோனா தானே? ஹேய் பண்டி, நான்சி, சிண்டு, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும்ல? ஏய் மோனாலிசா, நீங்க 2 பேர் இங்க என்ன பண்றீங்க? உங்களையும் உங்க அம்மா கொண்டு வந்து இங்க டியூஷனுக்கு விட்டுட்டாங்களா? நாங்க மார்னிங் 7 o'clock வந்தது. இப்பதான் நாங்க வீட்டுக்கு போக போறோம். இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருந்தோம். மோனாக்கா, என்ன சொல்றீங்க? காலையில 7 மணிக்கு வந்தது, இப்பதான் போறீங்களா? என்னக்கா சொல்றீங்க? அவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருந்தீங்களா? எஸ் சிண்டு, ஒரு ஃபார்முலா ஒன்று சரியா வரல. அதை ஃபுல்லா படிச்சு மேம் கிட்ட எழுதி காமிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க மாம் தேடுவாங்க. நாளைக்கு மீட் பண்றோம். ஐயோ நான்சி, உண்மையாவே எங்க அம்மா கொண்டு வந்து இங்க சிக்க வச்சுட்டாங்க பாரு. இதுக்கு பேசாம நம்ம வீட்லயே நல்லா படிச்சிருக்கலாம் நான்சி. பண்டியண்ணா, உங்களுக்கு தெரியுமா இந்த மேம் வீட்ல உள்ள வந்து ஒரு 100 inches டிவி இருக்குன்னு நினைக்கிறேன்னா. நான் பார்த்தேன்னா, நான் அந்த பக்கமா பாத்ரூம் போனேன், நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். டே சிண்டு, நீ சும்மா ஏதாவது தேவையில்லாம கதை விட்டுக்கிட்டு இருக்காத. பண்டி, அவன் சொல்றதை நம்பிட்டு இருக்காத. அண்ணா, நான் உண்மையாதான் சொல்றேன். அது பாக்குறதுக்கு ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்கு. நீங்க வேணா போய் செக் பண்ணிட்டு வாங்கண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல தெரியுமா? ஏ நான்சி, மேம் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மேம் வந்தாங்கன்னா நான் பாத்ரூம் போயிருக்கேன்னு சொல்லு. நான் ஒரே நிமிஷம் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ மை காட் சிண்டு, எல்லாமே உன்னால தான் வந்துச்சு. பண்டி உள்ள போய் டிவி ஆன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ மியூசிக் ப்ளே ஆகுற மாதிரி இருக்கு.
நான்சி அக்கா, நான் சொன்னப்ப ஏதோ போய் சொல்றேன்னு சொன்னீங்க பாத்தீங்கல்ல, வண்டி அண்ணா போய் டிவி ஆன் பண்ணிட்டாரு. அக்கா அக்கா, நானும் போய் ஒரே நிமிஷம் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேன்க்கா. மேம் கேட்டாங்கன்னா நாங்க 2 பேரும் பாத்ரூம் போயிருக்கோம்னு சொல்லுங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஏ புஷ்பாக்கா, மாட்டி விட்டுறாதீங்க சரியா? நான்சி, இவங்க 2 பேரும் உள்ள போய் டிவியை எவ்வளவு சவுண்டா வச்சு கேட்டுட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? மேம் மட்டும் வந்தாங்கன்னா இவங்களால நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்ட போறோம். நல்லா மாட்ட போறோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னது இது? கீழே படிக்க சொன்னா ஒரே டிவி சத்தமா கேக்குது. ஏதோ பாட்டு ஓடுற மாதிரி இருக்கு. யாராவது போன்ல வச்சு கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ போச்சு, மேம் வந்துட்டாங்க. பண்டி, சிண்டு 2 பேரும் சீக்கிரமா வெளியில வாங்கப்பா, மேம் வந்துட்டாங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. கீழே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது இது? 2 பேரும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. பண்டி, சிண்டு 2 பேரும் எங்க போயிட்டாங்கம்மா? உங்களை தான் கேட்குறேன், எங்க போயிட்டாங்க? மேம் அது வந்து அவங்க 2 பேரும் பாத்ரூம் வருதுன்னு பின்னாடி போனாங்க மேம். பாத்ரூம் வருதுன்னு பின்னாடி போனாங்களா? வீட்டுக்குள்ள இருந்து டிவி ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. பாத்ரூம் போயிருக்காங்கன்னு சொல்றீங்க? ஐயோ போச்சு, மேம் வந்துட்டாங்களா? மேம் நான் வந்து பின்னாடி பாத்ரூம் போயிருந்தேன் மேம். நான்சி, சிண்டு சொன்னப்ப நான் நம்பவே இல்லை நான்சி. அது பாக்குறதுக்கு பெரிய ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்கு நான்சி. பண்டி, ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி பாரு, மேம் வந்துட்டாங்க. பண்டி, சிண்டு 2 பேத்தையும் படிக்க சொன்னா வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் டிவி ஆன் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? மேம் அதெல்லாம் இல்ல மேம், யாரோ டிவி ஆன் பண்ணியிருந்தாங்க மேம். படிக்கவே முடியல மேம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு மேம். அதனாலதான் நானும் சிண்டு போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் மேம். என்னது, டிவி தானா ஆன் ஆயிருச்சா? இல்லையே, நான் ஆஃப் பண்ணி தானே வச்சுட்டு வந்தேன். இந்த புது டிவி வாங்கினதுல இருந்தே இந்த மாதிரி தான் இருக்கு. டே சிண்டு, பண்டி எங்கன்னு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான்சி அக்கா, அங்க பாருங்க, பண்டி அண்ணா லாரியில வந்துட்டு இருக்காரு பாருங்க. அட கடவுளே, என்னடா இது? பண்டி லாரியில போய் ஏதோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி தெரியுது. பண்டி, என்னது இதெல்லாம்? நான்சி, ரோஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? காலையில நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுப்பா. அதான் போய் லாரியில திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா இது, பாத்ரூம் கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரேன்னு காலையில போனது. இப்பதான் வந்து சேர்றீங்க. எப்படி நான் அதுக்குள்ள கட்டி முடிக்க முடியும் பாத்ரூம? என்னது, பாத்ரூம் கட்ட போறீங்களா? பண்டி, உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் இருக்குல்ல, அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு வெளியில ஒரு பாத்ரூம் கட்டுற? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. நீ ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, நீங்க வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து முன்னாடி வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் இறக்கி வச்சிருங்கண்ணா. ஓகேண்ணா, இதே இடத்துல இறக்கிருங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம். என்ன பண்டி இதெல்லாம்? உங்க அம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோவப்படுவாங்க. உள்ளேயே சூப்பரா ஒரு பாத்ரூம் இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில நீ எதுக்கு இன்னொரு பாத்ரூம் கட்டுற? இரு நான்சி சொல்றேன். அண்ணா, இப்படி இறக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும்ண்ணா. அப்படியே வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து மொத்தமா கொட்டிட்டு போங்கண்ணா, அப்பதான் சீக்கிரம் இறக்க முடியும். தம்பி இருப்பா, கொஞ்சமாவது லோடு இறக்கிட்டு தான் கொட்ட முடியும். இப்போ கொட்டுறேன் பாரு. எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்க, பொருள் ஏதாவது வந்து மேலே விழுந்துற போகுது. நாங்க எல்லாம் தள்ளி தானா நின்றுட்டு இருக்கோம். நீங்க எல்லாத்தையும் இதே இடத்துல இறக்கிருங்க. ஓகே போதும்ண்ணா, போதும். அண்ணா, பேமெண்ட் நான் ஜிபே பண்ணிடுறேன். நீங்க லாரி எடுத்துட்டு போயிருங்கண்ணா. உங்க ஓனர் நம்பருக்கு நான் ஜிபே பண்ணி விட்டுறேன். ரெட் வெல்வெட், அங்க பாத்தியா? பண்டி வீட்டுக்கு செங்கல் மணல் எல்லாமே வந்து இறங்கி இருக்குப்பா. ஏதோ கட்ட போறான்னு நினைக்கிறேன். பண்டி, உங்க வீட்ல நீங்க புதுசா ஏதாவது மாடியில ரூம் கட்டுறீங்களா? எதுக்கு பண்டி இவ்வளவு செங்கல் மணல் எல்லாமே வந்து இறங்கி இருக்கு? வீட்டுக்குள்ள ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குப்பா. எங்களுக்கு அது சுத்தமா பத்தல. அதனால தான் வீட்டுக்கு வெளியிலயும் ஒரு பாத்ரூம் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமை நானும் பெரியமாவும் தான் யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் பண்டி அண்ணாக்கு பாத்ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில கட்டுறாங்க. பண்டி, பாத்ரூம் மட்டும் கட்டாம டாய்லெட்டும் கட்டினா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்டி. பேசாம அட்டாச்டு டாய்லெட்டோட கட்டிடு. என்ன பண்டி இதெல்லாம்? நாங்க 4 வீடும் சேர்ந்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பண்டி எங்களுக்கு கூட சுத்தமா பத்த மாட்டேங்குது. நாங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாமா? பண்டி அண்ணா, நீங்க தெளிவா சொல்லிருங்கண்ணா. வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் யூஸ் பண்ணிக்க முடியும்னு. புஷ்பாக்கா, நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னா நீங்களும் ரெட் வெல்வெட் அக்காவும் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே சிண்டு, நீங்க என்ன ஹெல்ப் சொன்னீங்கனாலும் நாங்க பண்றோம். இந்த செங்கல் எடுத்து கொடுக்கணுமா, தண்ணி எடுத்துட்டு வரணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாமே நாங்க பண்றோம். புஷ்பா, ரெட் வெல்வெட் இங்க பாருங்க. நம்ம டீம்லயே வச்சு ரோஸ் தான் நல்லா பிளான் பண்ணுவா சரியா? இப்ப ரோஸ் வந்து பிளான் போட்டு கொடுப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டிடுவோம். இந்த ஸ்பேஸ் ரொம்ப குட்டியா இருக்கு பண்டி. இதுல எப்படி டிசைனா கட்டினாலும் ரொம்ப பிளெயினா தான் கட்ட முடியும். அதனால நான் உங்களுக்கு சிம்பிளாவே டிசைன் போட்டு கொடுத்துறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு வால் வரும், பேக்ல ஒரு வால், சைடுல ஒரு வால். ஓகே, டோர் வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. என்ன ரோஸ் இதெல்லாம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு? இங்க எப்படி பாத்ரூம் டாய்லெட் ரெண்டுமே வரும்? பேசாம நடுவுல ஒரு செவுரு வச்சிடலாமா? நோ நான்சி, என்னுடைய சஜஷன் என்னன்னா, இந்த ஸ்பேஸே ஆல்ரெடி ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல நீங்க இடையில வால் வச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்பேஸ் சுத்தமா பத்தவே பத்தாது. ஆமா நான்சி, ரோஸ் சொல்றதுதான் கரெக்ட்.
நடுவுல பாத்ரூமையும் டாய்லெட்டையும் பிரிச்சு நம்ம வால் வச்சோன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா இடம் இருக்கு. அவ்வளவுதான். புஷ்பாக்கா, ரெட் வெல்வெட் அக்கா, வாங்க எல்லாரும் கட்ட ஆரம்பிக்கலாம். எடுத்து ஒவ்வொரு ஹாலோ பிளாக் கல்லா இந்த பக்கம் சைட்ல அப்படியே ரோஸ் அக்கா டிராயிங் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டிராயிங் மேல வச்சுட்டே வாங்க. டே பண்டி, உன் தம்பி சிண்டு எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்கிட்டு அவன் மட்டும் ஒரு செங்கல் கூட எடுக்க மாட்டேங்கிறான் பாத்தியா? நான்சி அக்கா, ஆரம்பத்திலேயே நான் தெளிவா சொல்லிட்டேன்க்கா, எனக்கும் பெரியமாக்கும் உள்ள இருக்கிற பாத்ரூம் தானே, நான் யூஸ் பண்ணாத பாத்ரூம்க்கு நான் எதுக்குக்கா ஹெல்ப் பண்ணணும்? நீங்க எல்லாரும் தானே யூஸ் பண்ண போறீங்க, அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுங்க. விடு நான்சி, உள்ள இருக்கிற பாத்ரூம்ல இவன் தான் பாதி நேரம் போய் பூந்துக்கிறான். எனக்கு சுத்தமா ஸ்கூலுக்கு போறப்ப எனக்கு வந்து டைம் ரொம்ப லேட் ஆயிடுது, அதனால தான் நான் கட்டிட்டு இருக்கேன். டே சிண்டு, வெளியில் இருக்கிற பாத்ரூம்க்கு நீ வந்த அதுக்கப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும்டா. நான் எதுக்கு நான் இந்த பாத்ரூம்க்கு வர போறேன்? உள்ள சூப்பரா மாடர்னா பெரியப்பா ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்காரு, அதுல தானே குளிப்பேன். நீங்க இது கட்டினதுக்கு அப்புறம் நீங்க அப்பப்ப வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க, புரியுதா? புஷ்பாக்கா, கரெக்டா வைங்க, செவரு கோணையா வருது பாருங்க. பண்டி நானும் ரெட் வெல்வெட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல பண்டி, ப்ளீஸ் பண்டி. ஏ புஷ்பா, ரெட் வெல்வெட், நாங்க நினைச்சதை விடவே நீங்க சூப்பரா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்ன, தாராளமா யாரு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா பேசிட்டு இருக்காதீங்கண்ணா, நீங்க சீக்கிரமா உள்ள போய் பேசின் எல்லாம் எடுத்துட்டு வாங்க போங்க. ஆமா, நான் மறந்தே போயிட்டேன், நீங்க எல்லாரும் அப்படியே இருங்க, நான் உள்ள போய் உள்ள வைக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் நேத்தே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். நான்சி அக்கா, என்னக்கா ஏதோ தாஜ்மஹால்ல சுத்தி பாக்குற மாதிரி அப்படியே உத்து பாத்துட்டு இருக்கீங்க? இப்படி உள்ள வந்து பார்க்கணும். பரவாயில்ல, பண்டி அண்ணா நல்லா தான் கட்டியிருக்காங்க. செவுத்து மேல ஏறி பார்க்கலாம். சூப்பரா இருக்கே, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. ஏறி குதிச்சா கூட செவரு உடையவே இல்ல, நான் உடஞ்சிரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டே சிண்டு, இன்னைக்கு தாண்டா உங்க அண்ணன் புதுசா கஷ்டப்பட்டு கட்டியிருக்கான். அத மேல ஏறி செவுத்தி எல்லாம் உடைச்சிடாதடா, தயவு செஞ்சு கீழே இறங்கி நில்லு. எல்லாமே நல்லதா இருக்கு, ஒரு டோர் மட்டும் வச்சா முடிஞ்சதுக்கா. ஏண்டா சிண்டு, இதுக்கு டோர் எல்லாம் கூட பண்ணி வச்சுட்டானா? அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணியாச்சா? டே சிண்டு, முழுசா கன்ஸ்ட்ரக்ஷன் முடியாம நான் உள்ள போய் நிக்க வேண்டாம்னு சொன்னேன்ல, முதல்ல இந்த பக்கம் வா. அது இடிச்சு விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஏ ரான்சி, இங்க பாருங்க, இப்போதைக்கு ரூஃப்க்கு இதை வச்சுக்கலாம்ப்பா. ரூஃப் அதுக்கப்புறம் டோர் எல்லாம் நான் செய்ய கொடுத்துருக்கேன், அது செஞ்சு வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும். ஆனா என்னன்னா இது, டோர் கூட செஞ்சு வைக்காம இருந்திருக்கீங்க. ஆனா பாத்ரூம் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம், உங்க மாம் டேட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஹைட் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரோஸ், நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, இது நம்மள மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா எல்லாம் இங்க வெளியில வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பண்டி, இந்த பாத்ரூம்க்கு நீ வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்க போறியா இல்லாட்டி இந்தியன் டாய்லெட் வைக்க போறியா? நான் வெஸ்டர்ன் தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன் நான்சி. இங்க பாரு, இது எங்க வீடு கட்டினப்ப வாங்கி வேஸ்டா சும்மா தான் இருக்கு. இந்தியனும் இருக்கு, ஆனா வெஸ்டர்ன் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் வெஸ்டர்னே வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏ பண்டி, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க இந்தியன் தான் ரொம்ப நல்லதுன்னு. அதுவும் வெளியில கட்டுற பாத்ரூம்க்கெல்லாம் இந்தியன் டாய்லெட் தான் வைக்கணும் பண்டி. அதனால இந்தியன் டாய்லெட்டே வச்சிரேன், அப்பதான் எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியா இருக்கும். நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. வெளியில வைக்கிற பாத்ரூம்ல எல்லாரும் இந்தியன் டாய்லெட் தான் வைப்பாங்க. சரி, ஓகே, நான் இதையே எடுத்து வச்சிடறேன். சரிப்பா, எல்லாரும் இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணி தான் இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணணும். அது வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. நான்சி, இங்க பாரு நான்சி, பாத்ரூம்க்கு எப்படியும் பக்கெட்டும் மக்கும் தேவைப்படும்ல. எங்க வீட்ல ஒன்னு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு, அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பண்டி, பரவாயில்ல பண்டி, புஷ்பா கூட நமக்கு வர வர நல்லா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டால. ஆமா நான்சி, சரி இருங்க, இந்த பக்கெட்டை இந்த பக்கம் ரைட் சைட்ல தள்ளி வச்சுக்கலாம். இதுதான் குளிக்கிற இடம். லெஃப்ட் சைடு வந்து டாய்லெட், ரைட் சைடு வந்து குளிக்கிற இடம். ஓகே தானே? எல்லாமே ஓகே. டோர் மட்டும் வச்சா போதும். பண்டி என்ன, டோர் வரைக்கும் இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொல்றீங்க? அது வரைக்கும் என்னால யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுண்ணா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு யூஸ் பண்ணி பாத்துக்கிறேன். டோர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் வரிசையா ஒவ்வொருத்தரா யூஸ் பண்ணிக்கோங்க. சிண்டு, ஒழுங்கா வெளியில வந்துரு. இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா இப்ப முதலாளா போய் நின்னுட்டு இருக்க. பண்டி, இப்போ உன் தம்பியை வெளியில வர சொல்ல போறியா இல்லையா? டே சிண்டு, பாத்ரூம்ல தண்ணி கூட இல்ல, எப்படிடா நீ குளிக்க போற? வெளியில வா, டோர் கூட இல்ல, எல்லாரும் உன்னை பார்க்க மாட்டாங்களா? ரோட்ல போற வரவங்கள உன்னை பார்க்க போறாங்க பாரு. நான்சி அக்கா, பண்டி அண்ணாவை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே நான் குளிக்கிறப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த பக்கமா போக போறீங்களா இல்லையா? என்னது இது, எதையோ தூக்கி போடுறான். பாத்தியா பண்டி, உன் தம்பி என்ன பண்ணிருக்கான்னு? ஷர்ட்டை கழட்டி என் மேல தூக்கி வீசிட்டு இருக்கான். நான்சி, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நீ இந்த பக்கம் வா, அவனே ஃபர்ஸ்டா குளிச்சுட்டு வரட்டும். நம்ம ஒன்னும் பண்ண முடியாது நான்சி. டே சிண்டு, டோர் இல்ல, அதனால ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமா குளிச்சுட்டு வா. நாங்க எல்லாரும் இங்கே நிக்கிறோம்டா. பண்டி அண்ணா, நான்சி அக்கா, யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுங்கக்கா, ப்ளீஸ்கா. குளிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம நீ குளிக்கிறதுக்கு போயிட்டியா? நீ எவ்வளவுதான் கெஞ்சினாலும் சரி, நாங்க யாரும் உனக்கு தண்ணி சோப் எதுவுமே எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டோம்டா. சிண்டு, நீ வெயிட் பண்ணு சிண்டு, நான் உனக்கு குடம் நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, சோப்பு கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, நீயே ஃபர்ஸ்ட் ஆளா குளிச்சிட்டு கொடு, செகண்டா நான் குளிக்கிறேன். அதானே பார்த்தேன். அங்க பாரு, புஷ்பா சிண்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா.
இனி அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. 1 மணி நேரம் குளிக்க போறான். புஷ்பாக்கா, இந்த ஒரு குடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நான் குளிச்சிட்டு இருக்கறதுக்குள்ள நீங்க போய் இன்னொரு குடம் எடுத்துட்டு வந்துடுறீங்களாக்கா? அப்படியே டவலும் எடுத்துட்டு வாங்க. அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வீட்டுக்குள்ள குளிச்சு குளிச்சு போர் அடிக்குதுண்ணா. இந்த மாதிரி வெளியில அவுட்டோர்ல குளிக்கிறது கூட நல்லா தான் இருக்கு. நல்லா வெளியில வேடிக்கை பார்த்துட்டே குளிக்கலாம். காத்து கூட நல்லா அடிக்குதுண்ணா. என்னது வேடிக்கை பார்த்துட்டே குளிச்சா நல்லா இருக்கா? டே சிண்டு, ஏன்டா இப்படி பண்ற? யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? லா 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 லா. நான்சி அக்கா, நான்லாம் சின்ன பையன் தான். என்னெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சோப்பு நிறைய தேய்ச்சோம்னா நுரை நிறைய வரும். டே சிண்டு, என்னடா இது? ஒரு சோப்பே தேயிற அளவுக்கு குளிச்சிட்டு இருக்க? இந்த வழியா நான்சி அங்க அம்மா, புஷ்பா அங்க அம்மா எல்லாரும் நடந்து போவாங்க. யாராவது வலிக்கு விட்டு விழுந்தா என்னடா ஆகிறது? சோப்பு தேய்க்கிறத நிறுத்த போறியா இல்லையா? நீ சொன்னா மட்டும் அவன் கேட்கவா போறான்? அவன் கேட்க மாட்டான். பண்ணி சோப்பு தேய்க்காம எப்படி நான் கழிக்க முடியும்? வர வர நீங்களும் ஐயோ அம்மா, வேற யாராவது உன்னோட சோப்புல வலிக்கு விட்டு விழுவாங்கன்னு நினைச்சேன். நீயே வலிக்கு விட்டு விழுந்துட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. இப்ப தெரியுதா இவ்வளவு சோப் போட்டு குளிச்சா என்ன ஆகும்னு? நான் கீழே விழுந்து கிடக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணாம நின்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னமோ பண்ணுங்க. என்ன பாத்ரூமோ, பைப்பு வைக்கல, டோர் வைக்கல, மேல ரூஃப் கூட வைக்கல. இதுல யாரும் குளிக்க முடியாது. ஏ பண்டி, பாத்ரூம் கட்டுறக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடி பண்ண. ஒரு டோருக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா திணற டோர் வந்திருக்கும்ல. டோர் இல்லாமல் இது எப்படி பண்டி யூஸ் பண்ண முடியும்? நான்சி, நான் சும்மா சொன்னேன் நான்சி. டோர் யோசிக்காம இருப்பனா? அதெல்லாம் ஆர்டர் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீ இந்த பக்கமா வா, டோரை ஃபிக்ஸ் பண்றேன். ஏ பண்டி, உண்மையாவா சொல்ற? நான் நினைச்சேன் நீ டோரு ரூஃப் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லன்னு நினைச்சேன். இப்போதைக்கு ரூஃபுக்கு இந்த கூரை தான் வச்சிருக்கேன். சரியா? ரூஃப் மட்டும் ரெடி ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டோர் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஸ்லைடிங் டோர் சூப்பரா இருக்கும் தெரியுமா? லேட்டஸ்ட் மாடல்னு சொன்னாங்க. நீ இந்த பக்கமா வா, ஃபிக்ஸ் பண்றது அந்த பக்கம் இருந்தா பண்ணணும். ஸ்லைடிங் டோரா? ஸ்லைடிங் டோர்னா அந்த பக்கம் இடம் வேணும்ல? இடம் எல்லாம் ஜாஸ்தியா தேவைப்படாது. இங்க பாத்தியா, அந்த பக்கம் இருந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஓபன் பண்ணணும்னா திரும்ப இழுத்து விட்டா முடிஞ்சது. இங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல லேட்டஸ்டா? வாவ், ரொம்ப நல்லா வந்துச்சு பண்டி. எனக்கு கூட என்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சுன்னா இந்த அவுட்டோர் பாத்ரூம்ல வந்து நான் கூட குளிச்சுப்பேன். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்டி, ரோஸ் தள்ளுங்க, நான் தான் அடுத்தது இந்த பாத்ரூம்ல குளிக்க போறேன். எல்லாமே நல்லா இருக்கு பண்டி. பட் இந்த பாத்ரூம்ல நீ ஒரு ஷவர் ஃபிட் பண்ணினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் எனக்கு ஷவர்ல குளிச்சுதான் ரொம்ப பழக்கம் இருக்கு. இந்த மாதிரி பக்கெட்ல தண்ணி எடுத்து குளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஏ ரோஸ், அவன் ஷவர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். யார் சொன்னது நான் ஷவர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன்னு? நான் மறந்தே போயிட்டேன். இப்ப கேட்டோன்னே தான் ஞாபகம் வருது. ஷவர் ஹெட் எல்லாம் உள்ளதா வச்சிருக்கேன். நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் ஷவருக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு வந்துடுறேன். பண்டி பண்டி, ரொம்ப பயமா இருக்கு பண்டி. இன்னைக்கு நம்ம எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருவாங்கல்ல. எங்க அம்மா வேற என்ன 90க்கு மேல வாங்க சொல்லியிருக்காங்க. வாங்கலைன்னா எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். என்ன நிறைய பேர் ஆப்சன்ட் மாதிரி தெரியுது? இன்னைக்கு எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறோங்கிறதுனால நிறைய பேர் லீவ் போட்டாங்களா? உங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் மார்க் ஷீட்டாக கொடுக்குறேன். ஓகே? ஓகே மேம். பண்டி பிரசன்ட் மேம். நான்சி பிரசன்ட் மேம். ரோஸ் பிரசன்ட் மேம். பப்ளி பிரசன்ட் மேம். டிம்பிள் Yes, லிலி ma'am. லோட்டஸ் வந்திருக்காங்க. புஷ்பா ரெட் வெல்வெட் வந்திருக்காங்க. எங்க அந்த ஹேமாவை காணோம்? ஏ டிம்பிள், நீ தானே ஹேமா வீட்டு பக்கத்துல இருக்க? உன்னதான் கேக்குறாங்க. மேம், ஹேமாக்கு உடம்பு சரியில்லை மேம். ஃபீவர் மேம், அதனால அவ லீவ் போட்டுட்டா மேம். பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஹேமாவை தவிர எல்லாரும் வந்துட்டீங்க. இந்த மாதிரி தான் ரெகுலரா ஸ்கூலுக்கு வரணும். அப்பதான் நம்ம எடுக்கிற லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆன்சர் ஷீட் கொடுத்துடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க மேம். வா சிண்டு, பிரின்சிபல் கூப்பிட்டாங்களா? இப்போ தானே பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னவா இருக்கும்? ஒரு வேளை எக்ஸாம் பற்றியா இருக்குமோ? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் குவைட்டாக இருங்க. நான் போய் பிரின்சிபல் மேமை பார்த்துட்டு வந்துடுவேன். காரிடார்லேருந்து உங்கள் கிளாஸ்லேருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதில்ல? நான் போயிட்டு 2 மினிட்ஸில் வந்துடுவேன். அது வரைக்கும் நீங்கள் புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருங்க. ஏ நான்சி, அங்க பாரு, நம்ம எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் டேபிள் மேல தான் வச்சிருக்காங்க. ஏ பண்டி, சொன்னா கேளு, அதை போய் எடுக்காத. மேம்க்கு ரொம்ப கோபம் வந்துடும். லாஸ்ட் டைம் நீ இப்படி தானே பண்ண. மேம் வரக்குள்ள நான் பார்த்துட்டு வந்துருவேன். என்னது இது? மேல புக் வச்சிருக்காங்க. யாரோட பேப்பரா இருக்கும்? ஐயோ, யார் இது கோடு கோடா போட்டிருக்கிறது? என்னோட பேப்பர் இதுல எங்க இருக்குன்னு தெரியலையே. மை காட் பண்டி, மேம் வர்ற மாதிரி இருக்கு. ஏய், இங்க பாருங்க லில்லி, 100 out of 100 வாங்கியிருக்கா. நான்சி, உன்னோட பேப்பர் அடுத்ததா இருக்கு. ஏ பண்டி, அங்க பாரு, மேம் வர்றாங்க. பண்டி, சீக்கிரமா கீழ இறங்கி வா. ஏ நான்சி, ஒரு நிமிஷம் விட்டு தான் நான் பார்த்திருப்பேன். அதுக்குள்ள இப்படி பயப்படுத்தி கூப்பிட்டியே. பரவாயில்லையே, நான் போயிட்டு வர வரைக்கும் குவைட்டாக தான் இருக்கீங்க. இந்த மாதிரி தான் டிசிப்ளினோட இருக்கணும். ஓகேம்மா, பிரின்சிபல் மேம் என்ன சொன்னாங்கங்கிறத நான் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. என்னது இது? எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்த மாதிரி தெரியுது. உங்ககிட்ட நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன்ல, யாரும் எடுத்து பார்க்கக்கூடாதுன்னு. மேம்,
ஜன்னல் வழியா பயங்கரமா காத்தடிக்குது மேம், அதனாலதான் மேம் பறந்துருச்சு. ஓகே, ஒவ்வொருத்தருக்கா இப்போ பேப்பர் கொடுக்க போகிறேன். நீங்கள் யாரும் வர வேண்டாம், உங்கள் பிளேஸ்லேயே இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பர் யார்? பண்டி. வெரி பேட், 9 அவுட் ஆஃப் 100. என்னாச்சு பண்டி, இதை விட கம்மியாக வாங்க முடியலையா? 100க்கு எப்படி பண்டி 9 வாங்க முடிஞ்சிச்சு? ஒருவேளை தெரியாமல் மறந்து போய் கரெக்டான ஆன்சர் எழுதிட்டியா? கமோன், ஆன்சர் பண்ண, உன்னை தான் கேட்டுட்டு இருக்கேன். மேம் அது நான் நல்லா தான் மேம் படிச்சிருந்தேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எனக்கு ஹை ஃபீவர் வந்துருச்சு மேம், அதான் மேம் படிக்க முடியல. பண்டி, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதே ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருக்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் மட்டும் படித்தா பத்தாது, ஃபஸ்ட் டேலேருந்து படித்து வைக்கணும். சரி சரி உட்காரு. அடுத்தது யாருது? எல்லா பேப்பர்ஸும் கலைஞ்ச மாதிரி இருக்குது. கேட்டால் காற்றுக்கு பறந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. நான்சி, 81 அவுட் ஆஃப் 100. வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஏ புஷ்பா, பாத்தியா இந்த நான்சி படிக்கவே இல்லை, நல்லா எழுதலன்னு சொல்லிட்டு இப்போ 100க்கு 81 மார்க்ஸ் வாங்கியிருக்கா. மேம் இந்த டைம் நான் நல்லா தான் மேம் எழுதினேன், 90க்கு மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மேம். எங்கள் அம்மா கிட்ட கூட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் மேம். உன்னோட பேப்பர் பார்த்தேன் நான்சி, ஆன்சர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். அடிச்சு எழுதியிருக்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் நீ அவாய்ட் பண்ணினா அடுத்த டைம் நீ 100 அவுட் ஆஃப் 100 வாங்கலாம். இந்த டைம் நீ நல்லா தான் பண்ணியிருக்க. உட்காரு நான்சி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, அடுத்த பேப்பர் யாருதுன்னு பார்க்கலாமா? யாரோடது இது? வாவ், வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்கம்மா. புஷ்பா, 2 அவுட் ஆஃப் 100. என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்கலாமா? உன்னோட ஆன்சர் ஷீட்டை தான் ரீட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். புஷ்பா, முதல்ல டெஸ்க்லேருந்து எந்திரிச்சு நில்லு. மேம் நான் நல்லா தான் மேம் எழுதியிருக்கேன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். நேஷ்னல் பேர்ட் என்னம்மா? பீகாக் மேம். ஐயோ மேம், நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் க்ரோவா இருக்கிறதால காக்கா தான் நம்ம நேஷனல் பேர்ட் நினைச்சிட்டேன் மேம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நேஷ்னல் அனிமல் மங்கின்னு போட்டிருக்க. மேம் அது நான் படிச்சிட்டு இருக்கும்போது டவுட்டா இருந்துச்சு மேம், அதனால நான் ரெட் வெல்வெட் கிட்ட கேட்டேன் மேம். அவ தான் மேம் மங்கின்னு சொன்னா, அதனால தான் மேம் எழுதினேன். இல்லாட்டி நான் வேற தான் மேம் எழுதியிருப்பேன். மேம் நான் படிச்சிட்டு இருந்தப்ப அவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்ததுனால மங்கின்னு சொல்லி திட்டினேன் மேம். அதை போய் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் மேம், நம்ம நேஷனல் அனிமல் டைகர் தான் மேம். மேம் வேணும்னே ஆன்சர் தெரிஞ்சுட்டே எனக்கு தப்பான ஆன்சர் சொல்லி எனக்கு கம்மி மார்க் வாங்க வச்சிருக்கா மேம். ஸ்டாப் இட் புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட். விட்டா பேசிட்டே போவீங்க போல இருக்கு. புஷ்பா, உனக்கு எல்லா ஆன்சர்ஸுமே புக்கில் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நீ ரெட் வெல்வெட் கிட்ட கேட்டுட்டு இருக்க? சரி அதை விடு. ஃபாதர் ஆஃப் த நேஷன் கேட்டிருந்தா மாணிக்கம்னு ஏதோ பேர் எழுதியிருக்க. ஐயோ மேம், நீங்க என்னோட ஃபாதர் பேர் கேக்குறீங்கன்னு நினைச்சு எழுதிட்டேன் மேம். ஆனா எனக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்திஜின்னு தெரியும் மேம். பாதி கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் தெரியறதில்ல. அப்படி மீறி ஆன்சர் தெரிஞ்சா நீ கொஸ்டினை படிக்காம தப்பான ஆன்சர் எழுதுறது. உன்னை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல புஷ்பா. உங்க பேரண்ட்ஸாலையும் உன்னை படிக்க வைக்க முடியல, இங்க ஸ்கூல்லையும் படிக்க வைக்க முடியல. உனக்காக தான் நம்ம பிரின்சிபல் மேம் புதுசா ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. அதை என்னன்னு எக்ஸாம் பேப்பர் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்றேன். நீ இப்ப உட்காரு. நான்சி, இதை பாஸ் பண்ணு. போச்சு நான்சி, இந்த புஷ்பாவால நம்ம எல்லாரும் மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பேப்பர் யாருன்னு பார்த்தரலாம். ரோஸ், 100 அவுட் ஆஃப் 100. வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் ரோஸ் ரொம்ப கிளியரா எழுதியிருக்கா. ஏ சூப்பர் ரோஸ், உடம்பு சரியில்லாம இருந்து கூட 100 வாங்கிட்டியே. உன்ன மாதிரி தான்ப்பா இருக்கணும். நான் தான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 100 வாங்க முடியல. நீங்க எல்லாரும் எவ்வளோ நீட்டா எழுதணும்னு ரோஸ் பேப்பரை வாங்கி ஒரு தடவை கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கணும். ஓகே, அவ்வளோ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கு. ஆன்சர்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கு, அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கு. ஃபர்ஸ்டே போனா தான் ரோஸ் பேப்பரை பார்க்க முடியும். ரோஸ் உன்னோட பேப்பர் எடுத்து கொண்டு போய் பார்க்கட்டுமா? புஷ்பா, உன்னை கிளாஸ் நடக்க பார்க்க சொல்லலை. கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பிரேக் பீரியடில் லஞ்ச் பீரியடில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ எல்லாரும் வாங்கி பாருங்க. இப்போ போய் உன்னோட இடத்துல உட்காரு போ. ரோஸ், நான் இப்பவே சொல்லி வச்சுட்டேன், நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் உன்னோட பேப்பர் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே புஷ்பா, நான் உனக்கே கொடுக்குறேன், நீ போய் உட்காரு. சரி, அடுத்த பேப்பர் யாருதுன்னு பார்த்துடலாமா? லோட்டஸ், 99 அவுட் ஆஃப் 100. வெரி குட்மா, எக்ஸலண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க லோட்டஸ்க்கு. டிம்பிள், இதை லோட்டஸ்க்கு பாஸ் பண்ணு. ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தப்பாக போட்டுட்டேன். மற்றபடிக்கு 10 மார்க் கொஷின், 2 மார்க், 5 மார்க் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் லோட்டஸ் 80 தானே வாங்கியிருந்தேன். இந்த டைம் எப்படி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? மேம், நான் ரோஸ் லில்லி எல்லாருமே சேர்ந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணோம் மேம். அதனால தான் இந்த டைம் என்னால் நல்ல மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. வெரி குட். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா குரூப் ஸ்டடீஸ் பண்ணலாம்ல. நீங்கள் ஏன் பண்டியையும் நான்சி எல்லாத்தையும் சேர்த்து படிக்கக்கூடாது? பாவம், பண்டி மட்டும் எப்பவுமே எல்லா எக்ஸாம்லேயும் கம்மி மார்க் வாங்கிட்டு இருக்கான்ல. மேம், நாங்கள் எல்லாருமே எப்பவுமே பண்டி வீட்டில் தான் மேம் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுவோம். பண்டியையும் சேர்த்துட்டு தான் மேம் படிப்போம். ஓ, குரூப் ஸ்டடீஸ் பண்ணியே பண்டி 9 தான் வாங்கியிருக்காரா? இதுக்கு மேலே பண்டி, நீ என் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணாலும் உன்னால் இதை விட அதிக மார்க் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தான் பிரின்சிபல் மேம் சூப்பரான ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. லோட்டஸ், நீ உட்காருமா. ஏ பண்டி, போச்சு, நம்மளும் நல்லா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் மேம் நம்மளை பற்றி ஏதோ சொல்லியிருக்காங்க. டிம்பிள்,
29 out of 100. ஒரு மார்க் வாங்கியிருந்தா பாஸ் பண்ணிருக்கலாம். என்னாச்சு டெம்பிள் இந்த டைம்? மேம் நான் நல்லா தான் மேம் படித்தேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்னோட புக் எல்லாத்தையுமே வந்து ஸ்கூலில் வச்சுட்டு போயிட்டேன் மேம். அதனால தான் மேம் படிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நல்லா வாங்கிடுவேன் மேம். என்னது புக் எல்லாத்தையும் ஸ்கூல்லேயே வச்சுட்டு போயிட்டீங்களா? என்னம்மா இது 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, இது எல்லாத்தையும் கூட உங்களுக்கு சொல்லி தரணுமா? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு 10th இந்த மாதிரி பப்ளிக்கில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சரி சரி உட்காருங்க. அடுத்தது யாரு? இன்னும் இன்னைக்கு வேற கிளாஸ் வேற எடுக்க வேண்டியதா இருக்கு. நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு. பண்டி எல்லாத்தோட பேப்பரும் தான் கொடுத்துட்டாங்கல்ல, இன்னும் யாரோடது இருக்கு? என்னது இது? ஏதோ பேப்பர்ல கோடு கோடா போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஓ ரெட் வெல்வெட்டா? நினைச்சேன். யாரோ தெரியாம உனக்கு 1 மார்க் போட்டிருக்காங்க. உனக்கு ஆக்சுவலி 0 தான் போட்டிருக்கணும். தமிழ் மேம் கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ண சொன்னேன். அவங்க நேம் எழுதுனதுக்காக 1 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பண்டி இந்த ஆன்சர் ஷீட்டை பாஸ் பண்ணு. கமான் ரெட் வெல்வெட் ஆன்சர் பண்ணு. மேம் அது வந்து சூப்பர்வைசர் வந்து மார்ஜின் போட்டு எழுத சொன்னாரு மேம். அதை போட்டுட்டு இருக்கறக்குள்ள பெல் அடிச்சிருச்சு மேம். அதனால தான் மேம். உங்ககிட்ட பேசி யூஸ் இல்லை. ஓகே அடுத்த பேப்பர் யாருது? இதுதான் லாஸ்ட் பேப்பர். லில்லி வெரி குட்மா, 100 out of 100. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்லேயே வச்சு லில்லி, லோட்டஸ், ரோஸ், அதுக்கப்புறம் நான்சி, இந்த 4 பேர் மட்டும்தான் நல்லா படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக நல்லா படிக்கிறாங்க. அவங்களுடைய டிசிப்ளினும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பிரின்சிபல் மேம் என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா, படிக்காத ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரையும் படிக்கிற ஸ்டூடெண்ட் பக்கத்தில் உட்கார வச்சா அவங்களும் நல்லா படிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் பக்கத்துல தான் மேம் உட்கார்ந்துருக்கேன். கரெக்ட் தான் பண்டி. உனக்கு நான் தனியாக வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம புஷ்பா, ரெட் வெல்வெட் இவங்களோட பிளேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாமா? அந்த பக்கம் லில்லி, லோட்டஸ் 2 பேரும் நல்லா படிக்கிறவங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் டிம்பிள், பப்ளி 2 பேருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். லில்லி நீ வந்து முன்னாடி உட்காரு. பப்ளி ஆர் டிம்பிள் நீங்க 2 பேருத்துல யாரோ ஒருத்தர் பின்னாடி போங்க. மேம் நான் பின்னாடி போய்க்கிறேன் மேம். மேம் எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். நான் லோட்டஸ் பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிறேன் மேம். வெரி குட். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் உட்காரணும். பப்ளி லோட்டஸ் பக்கத்தில் உட்காருவா, டிம்பிள் லில்லி பக்கத்தில் உட்காருவா. உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்டில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் லில்லி லோட்டஸ் கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஃபர்ஸ்ட் டெஸ்க்கு வரலாமா? ரோஸ் நீ பின்னாடி போய் ரெட் வெல்வெட் கிட்ட உட்காரு. ரெட் வெல்வெட் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீ பண்ணணும் ரோஸ். ஓகே மேம். ரெட் வெல்வெட் ஏதாவது டவுட் கேட்டா நான் லஞ்ச் பீரியட்ல கிளியர் பண்ணி தர்றேன் மேம். ஐயோ நான்சி மேம் அடுத்தது நம்ம டெஸ்க்கு தான் வர போறாங்க நான்சி. ஓகே ரோஸ் வந்து ரெட் வெல்வெட் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அந்த பக்கம் லோட்டஸும் பப்ளியும் உட்காந்துருக்காங்க. லில்லி அண்ட் டிம்பிள் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்க் நான்சி அண்ட் பண்டி இவங்க 2 பேர்த்த என்ன பண்ணலாம்? புஷ்பா வேற இருக்கா. புஷ்பாவை எங்க உட்கார வைக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸோட உட்கார வச்சா நீங்க சுத்தமா படிக்கிறதே கிடையாது. மாத்தி தான் உட்கார வைக்கணும். மேம் இந்த கிளாஸ்ல எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். ரோஸும் என்னோட ஃப்ரெண்டு தான். லில்லி, லோட்டஸ் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். ஓ இந்த கிளாஸ்ல யார் பக்கத்துல உட்கார வச்சாலும் நீ இப்படி தான் படிப்பேன்னு சொல்ற. அப்போ ஒன்று பண்ணலாமா? உன்னை ஏ செக்ஷன்ல இருந்து பி செக்ஷன் மாத்திடலாமா பண்டி? மேம் ப்ளீஸ் மேம். இந்த கிளாஸ்லயே எங்களை எங்க வேணாலும் உட்கார வைங்க மேம். ஆனா பி செக்ஷன் மட்டும் மாத்தாதீங்க மேம் ப்ளீஸ் மேம். சரி ஒன்று பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று நீங்கள் 2 பேர் பி செக்ஷன் போயிடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 பேர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. 2ல் என்ன பண்ணுறீங்க? ஐயோ மேம் ப்ளீஸ் மேம். நான் அடுத்த டைம்ல இருந்து கண்டிப்பா நல்ல மார்க் எடுப்பேன் மேம். ப்ளீஸ் மேம் இந்த ஒரு டைம் விட்டுருங்க மேம். நோ பண்டி, இது என்னோட முடிவு கிடையாது, பிரின்சிபல் மேமோட முடிவு தான்.